ரிஷபராசிக்காரங்க காதல் பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, காசு எவ்வளோ வச்சுக்கன்னா என்கிட்ட ஒரு 5,000 இருக்கு, என்கிட்ட ஒரு 10,000 இருக்கு, என்கிட்ட ஒரு 1000 இருக்குன்னு சொல்லுவாங்க. காதல் வந்த பிறகு போய் கேளுங்களேன், நானே காசு இல்லாமல் இருக்கேன், நானே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா நம்ம எந்த இடத்துல தன்னை இழக்கிறோமோ அந்த இடத்துல போய் நம்ம வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்போ காதல்னாலே நம்மளோட ரிஷபராசிக்கு ஈஸியாக செட் ஆயிரும். ஆனால் பல அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதலில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், மன அழுத்தங்கள், தன்னுடைய அதாவது என்ன சொன்னால் தன்னுடைய ஃபுல் பவரை இழக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இழந்துறாங்க. இது பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான், ஆணாக இருந்தாலும் அப்படித்தான். ஏன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், அடுத்தவர்களுடைய பணத்துக்கு என்னைக்கு ஆசைப்படாதவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய அன்பு நேயர்கள் இந்த வருடத்தில் தயவு செய்து காதலை போய் சிக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கவனமாக இருங்க. ஏற்கனவே காதல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா உங்களுடைய லவர்கிட்ட தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. காதலில் வெற்றி பெறணும்னா. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. இதில் இந்த வருஷம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்தான்.